இந்த மேடை அலங்காரத்தை கூட பார்க்கிறேன். திருமண தம்பதிகளாகத்தான் காட்சி அளிக்கிறார்களே தவிர காதலர்கள் முகம் அங்கே காணப்படவில்லை. இங்கே காதலரை காணோமே என்று ஒரு தம்பியை கேட்டேன். அவர்கள் ஓடி போயிட்டாங்க. தம்பி ஹரிபாலகிருஷ்ணன் பைக்கை விட்டு ஏற்ற மாட்டோமா அப்படின்னு திருமணம் செய்த கணவன் நினைப்பான்னு சொன்னார். இதை பார்த்தா அவருக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? மாண்புமை நீதியரசர் அவர்களே, காதலிக்கிற எல்லாருமே திருமணம் செய்துக்கிறது இல்லை. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாருமே காதலிக்கிறாங்க. வேற வழி இல்லை. அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, இதுக்கு வாரண்டியும் கேரண்டியும் கிடையாது. இதுக்கு வாரண்டியும் கேரண்டியும் உண்டு. அது எத்தனை வருஷம்னு சொல்ல முடியாது. இது வளர்ந்து வளர்ந்து ஆழமா போய் 20ல் தொடங்கின கல்யாணம் 60ஆம் கல்யாணம், 70வது பீமரத சாந்தி, 80வது சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம் என்று தொடர்ந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகும் ஆனந்தமும் திருமணத்திற்கு வருகிற காதல தான். யாரு காதலுக்கு திருமணம் பண்ணா அது செய்ய முடியாதோ? அவங்களும் செய்யலாம். ஒரே ஒரு விஷயம், இந்த காதலிக்கிற பையன் ஒரு 3 மாசம் அல்லது 6 மாசம் 5 வருஷம் காதலிக்கிறான்னு வச்சுங்களேன். கல்யாணம் ஆயிட்டுது. கல்யாணம் ஆயிட்டது உடனே மறுநாளே அந்த பொண்ணு கேட்குது, அப்பெல்லாம் என்னை பீச்சுக்கு கூட்டும் போவேன், தியேட்டருக்கு கூட்டும் போவேன், கடன் வாங்கி செலவழிச்ச சொல்ல போனா அன்னைக்கு கட்டபொம்மை மாதிரி இருந்த, இப்போ ஊமத்துற மாதிரி இருக்கே ஐயா, எதுவுமே செய்ய மாட்டேற. அவன் சொல்றான், இந்த பாரு, எலெக்ஷனுக்கு பிறகு யாராவது பிரச்சாரம் பண்ணுவானா? இது அவங்க 2 பேருடைய சந்தோஷம். திருமணத்துக்கு பிறகு வருகிற காதல் 2 வீட்டு சந்தோஷம். யாது 2 வீட்டு சந்தோஷம். இங்க சின்ன சின்ன பிரச்சனை வரும், அங்கேயும் பிரச்சனை வரும், மன முறிவில் போகும். இங்க மன்னிப்புல போகும். யா மன்னிப்புல போகும், மறுபடியும் சேர்ந்துக்குவாங்க. சார், ஒரு அம்மா தான் குழந்தைய 2 பிள்ளைகளையும் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி, ஐயா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், 3 நாள் ஆகும், பொறுப்பாக பார்த்துக்கோன்னு வாசல் வரைக்கும் வந்தது. அப்புறம் மனசு கேட்கல, திரும்பி உள்ளே போய், உன்னை நம்ப முடியாது, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் அப்பப்போ உனக்கு 2 ஹவருக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவேன், நீ வீட்டில் தான் இருக்கிறேன்றதுக்கு அர்த்தமாக மிக்சியை சவுண்டு போடு, அந்த சவுண்டை கேட்டு நான் நீ வீட்டில் தான் இருக்கிறேன்னு நான் நம்புகிறேன்னா சரி பண்ணுறேன்ட்டு போயிட்டான். 2 நாளாக அதே மாதிரி தான் அந்த அம்மா ஃபோன் பண்ணோம். அப்போல்லாம் மிக்சியை ஆன் பண்ணுவான், சவுண்டு கொடுப்பான். இது என்ன பண்ணுச்சு, இந்த அம்மா 3 நாளைக்கு பிறகு வரேன்னு சொல்லிட்டு 3ஆவது நாளே வந்துடுது. உள்ளே போனால் அந்த பையன் 2 பசங்களும் சோபாவில் உட்காந்துங்குது. எங்கடா அவங்க ஒப்பேன்னு கேட்டாங்க. இந்த அம்மா 2 நாளாக பையில் மிக்சி எடுத்து போட்டுன்னு வெளியில் கிளம்பிடுறாரு. சாயந்தரமாக தான்மா வராருன்னா அந்த அம்மாவே சிரிச்சிட்டுது. கோவப்படலை சார், ஏன் ஒருத்தரை தெரியும் சார், இந்த ஆள் வீட்டில் அடங்கி உட்கார மாட்டான் அப்படின்ற அன்பு தெரியும் சார். திருமணத்துக்கு பிறகு தானே சார் காதலிக்கணும். இல்லை, அன்னைக்கு ஒரு ஃபோன் பண்ணுறான் காதலிக்கு, உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல, ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லிச்சு, டேய் வளராத, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான்டா என்னை பார்த்து பேசிட்டு போனேன், ஓ மறுபடியும் உனக்கே பண்ணிட்டேனா? பல விஷயம் வச்சிருக்கான். மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, காதல்ல ஒரு துளி கூட கடலாக தெரியும், திருமணத்துக்கு பிறகு ஒரு கடல் கூட ஒரு துளி மாதிரி தெரியும். சார், ஒரு மேனேஜர்கிட்ட ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க போய் ஒரு லீவ் கேட்டான் சார், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது, எனக்கு 4 நாள் லீவ் வேணும்னு கேட்டான் சார். மேனேஜர் அதிர்ந்து போட்டான், நீ என்ன சமாதானம் செஞ்சு வைக்க போறியா, உனக்கே இங்கே அந்த பிரச்சனை லீவுன்னு. போன வாரம் என் சம்சாரத்துக்கு எனக்கும் சண்டை, அதை சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு 2 நாள் லீவ் வேணும்னு நான் கேட்டேன், சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் லீவு கேட்காதுன்னு நீ தான் சொன்ன. நானும் பொறுத்திருந்து பார்த்தேன், இப்போ பெரிய சண்டைக்கு நான் லீவு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லைன்னு.
எப்படியா இருந்தாலும் அவனுடைய நோக்கமே சமாதானப்படுத்தணும் இல்லையா? அன்புக்குரியவர்களே, பிரஸ்டேஜ் பார்ப்பான் காதலிக்கிற போது. கல்யாணத்துக்கு பிறகு யார் எந்த கௌரவத்தை நினைச்சான்? கரைஞ்சு போகிறான்யா, உறைஞ்சு போறான்யா. இந்த மார்கழி மாசத்துல ஒரு ஊர்ல சித்ரான்ற பெண்மணி எப்பதான் கோலம் போடுறாங்கன்னே தெரியல அந்த தெரு பெண்களுக்கு. இதுல இந்த பெண்கள்லாம் ஒன்னா கூடி இன்னைக்கு ராத்திரி முழிச்சு இருந்தாவது பார்க்கணும் அவ எந்த நேரத்துல கோலம் போடுறான்றதை நினைச்சு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராத்திரி 2 மணிக்கு அந்த வாசல்ல கோலம் போடுற பார்த்துட்டு கும்பலா ஓடி வந்தாங்க. அப்ப பார்த்தா இந்த சித்ரா வீட்டுக்காரன் தான் நைட்டி போட்டுன்னு கோலம் போட்டுங்க. திருமணம் பண்ணிட்டு காதலிச்சோம் சொன்னா 2 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போடணும். பார்த்துக்கோங்க. அந்த பெண்கள் கேட்டாங்க, அண்ணே என்னண்ண? இல்லம்மா, மார்கழி பனி அவளுக்கு ஒத்துக்காதுமா, அதனாலதாம்மா நான் சொல்றேன்னு சொல்லி அவள் துன்பத்தை தன் துன்பமாக நினைத்து உருகிறானே, தன்னுடைய உயரத்தையும் மறந்து செயல்படுறான். பார்த்தீங்களா? இங்கதான் என் அன்பு கரைந்து கொண்டு செயல்படுகிறது. இந்த அன்பைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், திருமணத்துக்கு பிறகு காதல் செய்யுங்கள் என்று. என் அன்பு இளைஞர்களே, உங்களை நான் இந்த பொங்கல் திருநாளில் அன்பாக வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறேன். காத்திருந்து திருமணம் செய்யுங்கள். காலம் முழுவதும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி.